ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிஃப்ட் கார்டை வந்து எப்படி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். கிஃப்ட் கார்டை எப்படி அமேசான் வவுச்சரில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து கிஃப்ட் கார்டை வந்து அமேசான் வவுச்சரில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு வரதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வந்து அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அமேசான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து அமேசான் பே பேலன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு வந்து ஆட் ஆகிருக்கும். அந்த கிஃப்ட் கார்டு பேலன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதில் வந்து கோல்டு வேல்யூட்னு இருக்கும் ஒரு ஆப்ஷனு. இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதாவது நம்ம வந்து கோல்டு வாங்கி தான் நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்து செல் பண்ணி தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு 500க்கு வந்து நான் கோல்டு வந்து நான் இதில் வந்து அமேசானில் வந்து வாங்க போகிறேன். வாங்கிட்டு அதை அப்படியே நான் வந்து செல் பண்ணுறேன். 500 வந்து நான் கொடுத்துட்றேன். எனக்கு பார்த்திங்கன்னா 0.0864 கிராம் வந்து எனக்கு வந்து கோல்டு வந்து தர்றாங்க. இப்போ ப்ரொசீட் டு பை அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். இதில் பார்த்திங்கன்னா அமேசான் பே பேலன்ஸ்ன்னு இருக்கும். இது கீழே பார்த்திங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் அண்ட் பேன்னு இருக்கும். இதில் 0 பேலன்ஸ்ன்னு இருக்கும். அதாவது நீங்கள் வந்து 500 தான் நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு வந்து 0 அமௌண்ட்டு தான் வந்து காமிக்குது. இப்போ வந்து இந்த ப்ளேஸ் ஆர்டர் அண்ட் பேன் இதை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுடைய கோல்டு பர்ச்சேஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிரும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு வேல்யூலேயே போய் நீங்கள் வந்து செல் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்குன்னு சொல்லி ஒரு சில சர்வீஸ் சார்ஜ் வந்து எடுப்பாங்க. அதையும் வந்து பார்த்துடலாம். வித்தின் இதில் 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு வந்து வித்ட்ரா வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து கோல்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அமேசான் பேக்குள்ளே நான் வந்து என்ட்ரு ஆகிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே தான் கோல்டு வேல்யூடுன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து செல் கோல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா 0.0864 கிராம் வந்து இருக்குது. இப்போ வந்து இதில் செல் கோல்டுன்னு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வந்து விற்க போகிறோம் இந்த டிஜிட்டல் கோல்டை வந்து 467 ரூபாய்க்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 0.00864. அதாவது நமக்கு வந்து 33 ரூபா, 500 ரூபாய்க்கு 33 ரூபா. அதாவது இன்றைக்கி லெவலுக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. நீங்கள் ஒரு 10 நாள் ஒரு வாரம் கழித்து செல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகலாம், மேபி வந்து குறையவும் செய்யலாம். தங்கத்தோட விலை ஒரு நாளைக்கு ஏறும் இறங்கும். இப்போ வந்து கண்டினியூன்னு சொல்லி வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போடைய உங்களுடைய பீம் யூபிஐ ஐடி இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே அதாவது சைடில் பார்த்திங்கன்னா வெரிஃபைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் நேம் வந்து வரும். இப்போ வந்து கண்டினியூங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ கன்ஃபார்ம் டு செல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500க்கு இப்போதைக்கு லெவல் பார்த்தீங்கன்னா 467 ரூபா, அதாவது 33 ரூபா நமக்கு வந்து இதில் வந்து கம்மியாக வந்து தர்றாங்க. இப்போ கன்ஃபார்ம் டு செல்லுங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் செல் பண்ணுறதா இருந்தால் இப்போ பாஸ்வேர்டு வந்து கேட்கும், அமேசான் பாஸ்வேர்டு. அதெல்லாம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க கரெக்டாக. சென்ட் ஓடிபின்னு சொல்லி கேட்கும். இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஓடிபி கால் வந்து முடித்ததுமே அந்த ஓடிபி கோட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைனிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாதுமே இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து செல் ஆயிடுச்சு. இப்போ வித்தின் 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க. உங்களுடைய அந்த யூபிஐ ஐடிக்கு வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து மெசேஜும் வந்துருச்சு 467 ருபீஸ் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகலைன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக பர்ச்சேஸ் பண்ண ஆர்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பெண்டிங் சொல்லி காமிச்சாலுமே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணால் போதும், அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். இப்படி தான் வந்து நம்மளுடைய கிஃப்ட் கார்டை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.